திரு விஜய் அவங்க நாமக்கல்ல பிரச்சாரம் முடிச்சுட்டு கரூருக்கு சென்றிருந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் கூட்டம் எவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுமையாக தான் போயிட்டு வந்திருக்காரு. பொறுமையாக தான் போக முடியும் அந்த கூட்டத்தில் வண்டியை வச்சுட்டு. ஸோ கரூரில் அவர் பேச வேண்டிய இடம் வந்து ரொம்ப குறுகிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அது அவங்க கேட்டு அவங்க அந்த இடம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் அவங்கள கேட்டு அவங்க அது கொடுத்தாங்களா, இல்லை அரசாங்க சைட்லேருந்தே அதை தான் கொடுத்தாங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் கவனிக்கப்பட வேண்டியது இருக்குது. அந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் ஒரு 8 மணிலேருந்து நியூஸ் பார்க்க ஆரம்பித்தோம். 23 இருந்தது, அப்புறம் 29 ஆச்சு, சிஎம் ஸ்டாலின் 29 அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டுலாம் பார்த்தோம். அப்படியே 33 அப்படின்னு சொல்லிட்டு வேட்டு நியூஸ் ஆப்பில் இப்போ பார்த்தோம்னா அதில் வந்து திரு மா சுப்பிரமணியம் அவங்கள வந்து பேட்டி எடுத்து கேட்டிருந்தாங்க. 33 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கூட்ட நெரிசல் மாநாடு வந்து சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கும் வந்து திருச்சியில் வந்து சொல்லியிருந்தேன். அந்த கூட்டத்தை வந்து பார்க்க வந்து அந்த வீடியோவில் நானே குறிப்பிட்டதை நீங்கள் போய் பார்த்தா தெரியும். இந்த கூட்டத்தை பார்த்தா நெஞ்சு பதிக்குது. அங்கே வந்து அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்னு தான் தோணுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தான். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. முதற்கட்ட விஷயங்கள் என்னென்ன வந்திருக்கோ 33 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 50 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் முழுக்க என்ன பிரச்சனை அப்படின்றது அரசாங்க பிரச்சனையே இல்லை, அவங்க விஜய் அவங்க தான் அந்த சைட்லேருந்து கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ புஷ்பா 2 ரிலீஸ் ஆனப்போ அதில் வந்து கொஞ்சம் பேர் அதில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து உயிரிழந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த பையனோட குடும்பத்துக்கு காம்பன்சேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நாளாவது உள்ள வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரேவந்த் ரெட்டி அவங்க வந்து இந்த பழியவங்க நடவடிக்கை அந்த மாதிரிலாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி திரு விஜய் அவங்க கைது செய்வாங்களா அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி தான் வந்து நியூஸ்லாம் போயிட்டுருக்கு. என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இன்றைக்கி வந்து பயங்கரமாக தாக்கி பேசியிருந்திருக்காரு. பழிவாங்கும் நடவடிக்கை இந்த மாதிரி எடுப்பாங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா வந்து இது அரசாங்கம் செஞ்ச தவறா, இல்லை அவங்க தான் அந்த இடத்த வந்து அலோகேட் பண்ணாங்களா? ஏன்னா திரு விஜய் அவங்க வந்து பலியை நடக்கும் வந்து அந்த ஸ்டாம்பேட் நடக்கும் வந்து கூட்ட நெரிசல் நடக்கும் வந்து அந்த இடத்துல இல்லை. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் வந்து போயிட்டே இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். இப்போ சிஎம் ஸ்டாலின்லேருந்து இபிஎஸ் அவங்க வந்து அமைச்சர்கள் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவங்க துபாய்க்கு போகிறதா இருந்தது. அவங்க அந்த சுற்றுப்பயணத்தை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் திரு விஜய் அவங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. திருச்சி வந்து ஏர்போர்ட்டில் வந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அங்கே வந்து செய்தியாளர்கள்லாம் அந்த கேள்வி கேட்குறாங்க. அங்கே வந்து கண்டிப்பாக ஒரு 26 வரைக்கும் ப்ரெஸ் மீட் கண்டிப்பாக வைக்க மாட்டார். எலெக்ஷன் முடிஞ்சு அவர் வந்து ஜெயித்தாலும் தோத்தாலும் இது வேணால் நடக்கலாம். அதுக்கப்புறமும் கூட அவர் கண்டிப்பாக ப்ரெஸ் மீட் வைக்க மாட்டார். இது நம்மளோட வாக்குறுதி, கண்டிப்பாக வைக்க மாட்டார். ஸோ அவர் கேள்விகள் கேட்டாங்க, அதுக்கு பதில் சொல்லாமல் போயிருந்திருக்காரு. நாளைக்கு என்னென்ன தகவல்கள்லாம் வருது அப்படின்றத நாளைக்கு காலையில் பார்ப்போம். இன்றைக்கி முதல் கட்ட தகவல்கள். பை.